எங்கள் அத்தைக்குள்ள பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில இருந்தோன்னே திட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு செஞ்சீங்க. அவங்களும் ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. சீலான்றது உருட்டா இருக்கு. சீலா கிடையாது, இது ஒரு பாறை. பாறை மீன் தான் அப்போ இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டிலே சண்டே ஸ்பெஷல் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் கூட சண்டே வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாகில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னது, மீன் குழம்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனவா கிரேவி வைக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டாக எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறோம். அப்படி தானே? ஸோ மனம் என்ன வேலை பண்ணுறா சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து எப்பயுமே அங்கே நாங்கள் ஆஞ்சி வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து ஷீலா மீனா? ஆமாம், இது வந்து கனவா வந்து ஆஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஆகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சைடில் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம நாட்டு மீன்லாம் பெருசாக வரும், சின்னதாக இருக்குது. அதனால தான் சிசரை வச்சு கட் பண்ணுறேன். எல்லாம் கத்தியாலே கட் பண்ணியிருப்பேன். நம்ம வீட்டில் மீன் ஆயிடுச்சுன்னா மனோ தான் நல்லா ஆய்வார். ஸோ ஷீலா தானே கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 5 மீன் இருக்குது. 3 ஆஞ்சாச்சு, 2 இருக்குது. இன்னும் தலையை பிச்சுட்டு உள்ளே இருக்குல்ல குடல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு. நான் போய் புளி ஊற வச்சு பூண்டுலாம் உரிச்சிட்டு இருக்கேன். ஓகே சரி, ஓகே. குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணு, கனவா தொக்குக்கும் ரெடி பண்ணிவிடு. சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் இல்லையா, பாறை மீன் போல். நாங்கள் தான் இது வந்து ஷீலா மீன் சொல்லிட்டு. ஷீலா மீன் இருக்குது, அது அங்கே இருக்குது. ஆமாம், இது வந்து பாறை. தாத்தா வந்து சொன்னதோட நமக்கு தெரிஞ்சது இல்லை. அது ஷீலா தெரியுமா? அது கடல் மீன் பேர்லாம் சரியாக தெரியாது நமக்கு. ஷீலான்றது உருட்டா இருக்கு. ஷீலா கிடையாது, இது ஒரு பாறை மீன் தான் அப்போ இது. நாங்கள் இது சொல்லி நம்ம கூகுள்லாம் போட்டு பார்த்தோம், ஜெமினிலாம் போட்டு பார்த்தோம். பாறைன்னு தான் சொல்லிச்சு. ஆமாம், ஜார்ஜி பிட்லாம். அதை நம்பலை. தெரியல தாத்தா. இந்த பாருங்க, இந்த மீன் எந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு அப்படின்ட்டு சதையும் தோறுமா இருக்குது. அதாவது நமக்கு இந்த மீன் வந்து கட் பண்ண தெரியல. ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேலாப்பில் ஆஞ்சிட்டோம். அப்புறமா தான் தெரியுது இந்த சதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. பாருங்க, முள்ளா இது எடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் போல இது. அதனால பிளான் மாற்றிடலான்ட்டு இதை வச்சுட்டு போயிட்டு மீனே வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரிட்ஜில் இருக்கு. அது வந்து திரும்ப போயிட்டு என்ன மீன், ஷீலா மீன் சொன்னோமே அந்த மீனே வாங்கிட்டு வந்தோம். அதனால வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பாறை. ஆமாம், இது சரி வறுத்துடலாம் இதை அப்படின்றதால நம்மளே க்ளீன் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. சரி, ஓகே. மேலாப்பில் தோலை உரிச்சு எடுக்கிறதா இருக்குது. அது இது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆயிருந்ததுன்னா நம்ம காலையில நேரம் வச்சு சாப்பிட்டுருக்கலாம். மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் இதோட மதியம் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். காலை டிஃபன் அப்படியே தான் போடணும் போலன்ட்டு பீஸாக போட்டேன். இதனால் அப்படியே குழம்புல போட்டுருந்தோன்னா சாப்பிட்டே இருக்க முடியாது. ஏன்னா தோல் ஃபுல்லாக எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாரு. ஹார்டாக இருக்கிறது இல்லாமல் முள் ஃபுல்லாக தோலில். இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி இதை வறுத்துடலாம். சரியா? அதை குழம்பு வச்சுக்கலாம். சரி, ஓகேவா? ஃபைனலாக எது ஷீலா மீன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு இந்த மீன் தான் ஷீலா மீன். முக்கு கூசாக இருக்கு, உடம்பு உருளையாக இருக்கு. நம்ம வாங்கிட்டு வந்து பாறை, அது ஒரு வகையான பாறை போல. இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது முள் அவ்வளோ இருக்காதுன்னாங்க. பார்க்கலாம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறோம். சரி, ஓகே. அந்த மீனை ரெடி பண்ணி வருங்க, மசாலா போட்டு வச்சாச்சு வறுவலுக்கு. சூப்பராக வறுத்துக்கலாம் அதை. சரி, ஓகே. குழம்பு கொதிச்சோடனே மீன் போட்டுருவானே தான். குழம்பு கூட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சாச்சு. ஸோ ஒரு வேளை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் சோறு கூட ஆக்கலை, மீன் குழம்பு மட்டும் தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கனவா. டக்குன்னு வர மாட்டேங்குது. கனவா வந்து பார்த்தீங்கன்னா தொக்கு வச்சுட்டு இருக்கோம். தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. ஆமாம், வருங்க. ஸோ மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து மீன் குழம்பு கூட்டி போட்டாங்க, நாங்கள் மீன் போட்டோம். ஸோ கனவா வந்து பார்த்தீங்கன்னா நாங்களேன்றது மீன் மனோட ஸ்டைலில் கனவா தொக்கு செஞ்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் இருக்குது, அதை பார்க்கணும். அப்புறம் கடைசியாக சாதம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. கடைசியாக சாதம் வச்சு சுட சுட சாதம் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து மீன் வறுக்கணும். அது மசாலா போட்டு ரொம்ப நேரமாக ஊறிட்டு இருக்கு. சரி, ஓகே. கனவா ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஓகே. என்ன சார், சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. காலை சாப்பாடு ரெடி ஆகும் பார்த்தா நம்ம மதிய சாப்பாடு தான். ஸோ என்னென்ன செஞ்சுருக்கு சொல்லி பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. அங்கே பாருங்க, பாறை மீன் வறுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா
மீன் குழம்பு. என்ன விஷயம் என்ன? ஷீலா ஷீலா மீன் குழம்பு. குழம்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட காட்டு. கிரேவி கொஞ்சம் நிறைய வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கனவா அப்படியே சாப்பாடும் போட்டுக்கலாம். ஆமாம், கனவா தொக்கு வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல். நான் இன்னும் ஸ்வீட் ரெசிபி செய்யலான்னு சொன்னேன்ல, ஓவர் வெயிலாக இருக்குது, அதுக்காக செய்ய மாட்டேன்றதுல ஓவர் வெயிலாக இருக்குது. கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம். சரி ஓகே. சரி ஓகே. இப்போ சாப்பாடு சாப்பிடலாமா? சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலாம் சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சு சொல்லுமா, அதுக்காக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டைம் அப்படி கேட்கும் போதும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து நல்லா லிஸ்ட்டு பெருசாக போகும். ஒரு ஆமாம், இத்தனை டிஷ்லாம் செஞ்சோம் அப்படின்ட்டு. நம்ம 2 பேர் நாங்கள் இவ்வளோ தான் செய்வோம். இதுவே அதிகம். ஆமாம். சரி வாங்க சாப்பிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வீட்டில் 6 லிட்டர் பால் இருந்துச்சு. 1 லிட்டர் கிட்ட பால் இருந்தது. ஸோ அதை வச்சு என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரசகுல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்விங்ஸாக இருந்தா அதை செய்யலாம்னு சொல்லிட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலை பிரித்து அடுப்பில் ஊற்றிருக்கேன். ஆமாம், 2 பால் பாக்கெட் பால் தான். 2 பாக்கெட் இருந்தது 1/2 லிட்டரில். நாங்கள் வந்து பாக்கெட் பால் குடிக்கல, ஏன்னா அங்கே இருக்கும்போது கூட பால் பாக்கெட் பால் குடிப்போம். ஆனால் இங்கே வந்து மாடு இருக்குல்ல, ஸோ அது கண்ணு போட்ட மாடு தானே, பால் கறக்கும். ஆமாம், இது நம்ம மாட்டு பால் இருக்குது, அதான் குடிப்போம். இது 2 பாக்கெட் பால் இருந்ததுனால எக்ஸ்பிரைட் ஆகிடும். ஆமாம், பால் கறக்கணும் நம்ம அதை குடிச்சிருக்கலாம். பால் எக்ஸ்பிரை ஆகிடும்ன்றதுனால நாங்கள் ரசகுல்லா செய்யலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான மேக்கிங் தான் போயிட்டுருக்கு. இது வந்து பால் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா 1/2 லெமன் ஊற்றிட்டு அப்புறம் பால் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பால் தெரிஞ்சிருச்சு. 1 லிட்டர் பாலில் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ வந்துருக்குல்ல. பரவாயில்ல. அது ஆனால் கொஞ்சம் அழுத்தணும்ல இன்னும். தண்ணி உள்ள இருக்க தண்ணிலாம் வெளியில் வரணும். ஃபைனலாக பார்க்கலாம் எவ்வளோ வருது, எத்தனை பீஸ் வருதுன்ட்டு. சூடாக இருக்குல்ல. கை வைக்க. சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, இப்படி தான் இருக்குது. ஸோ இது கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன். தட்டில் கொட்டி நல்லா இப்படி இது பண்ணி விட்டுக்கலாம். ஆமாம், 1 லிட்டர் பாலில் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. ஆமாம், இவ்வளோ தான். இதில் எத்தனை பால் வரும்னு தெரியலையே. பார்க்கலாம். ஒரு 10 பால் வந்தால் போதும். கொஞ்சம் சின்னதாகவே உருட்டு, ஏன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் வர மாதிரி. சரியா? சரி ஓகே. அங்கே வந்து சக்கரை பாவு வந்து அதான் அந்த சுகர் சிரப். சுகர் சிரப் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே பால் உருட்டி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, எல்லா உருட்டியும் ஊற்றாச்சு. இப்போ நான் வந்து பாவு ரெடி பண்ணல, அதில் போட்டுட்டு இருக்கேன். சிம்மில் வச்சுக்கோ. கொதிக்கும் போது தான் போடுறேன். ஸோ என்னதான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் 4-5 யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் டவுட்டு, கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வரணும்ல. நம்ம மேலே நமக்கே சந்தேகமாக இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துடுமா? வந்துடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது எவ்வளோ நேரம் வரணும்? விரிசல் இல்லை. பரவாயில்ல, 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ வந்திருக்கு. செத்த நேரம் கொதிக்கிட்டான், கொதிச்சோன்னே நிற்கிறான். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒன்று நினச்சா அது ஒரு நடக்கும்ன்ற மாதிரி நான் ஒன்று நினச்சி செஞ்சால் அது ஒன்று நடந்துருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இதுதான் எப்படி நம்ம செஞ்சு ஒழுங்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகி ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஆமாம், சாப்பிட்ட உடனே எல்லாத்தையும் வந்து நான் புட்டு போட்டுட்டேன். புட்டு போட்டாலே தெரியும். சுகர் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறல. நான் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பாவு கொதிச்சுதுல்ல, அது கொதிக்கும் போதே நான் போட்டு இன்னும் ஒரு 1/2 ஹவராவது நல்லா அதுலேயே விட்டுருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிருக்கணும். கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிருக்கணும். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போட்டு ஊற வச்சோம். அதுதான் பெரிய தப்பு. நைட் ஃபுல்லாக ஊருன்னு பார்த்தா நைட்டு ரவ்வ கூட ஊறலை. கொஞ்சம் கூட சுகர் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போவே இல்லை. ஒரு காலைல நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் பற்ற வச்சு கொதிக்க வச்சேன். கொஞ்சம் ஏறிச்சுல. ஆமாம், ஓரளவு ஏறிருக்கு. ஆனால் நைட்டே போட்டுருந்தா சூப்பராக வந்திருக்கும். சரி, அவங்க வந்து ரொம்ப நேரம் பண்ண சொன்னாங்க. நைட்டே பண்ணியிருந்தா அது கொஞ்சம் ஆர்வமாக இருந்திருக்கும். நைட்டே எல்லாம் கையோட கை வேலை முடிச்சிருக்கோம். திரும்ப தனியாக பண்ணுறதுன்னு போது பார்த்தீங்கன்னா கடுப்பாகி எங்கே கேஸ் வீணாயிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 ஹவர் தான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் சுகர் சிரப்பு இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சாப்பிட்டாரு காலில் இருந்து. ஆமாம், நான் காலையிலே சாப்பிட்டுட்டேன்.
நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் இன்னும் டைட்டாக தான் இருக்குது. அந்த ஸ்பாஞ்சு மாதிரி வரும் பாரு, அந்த மாதிரி எதுவுமே வரலையே. எடுத்து போட்டு கொஞ்சம் சிரப்பு எடுத்து குடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஆமாம், அது குங்குமப்பூ போட்டால் கொஞ்சம் கலர் வரும்ன்ட்டு போட்டோம், ஃப்ளேவர். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டோம், குங்குமப்பூ போட்டோம். பார்த்தீங்கன்னா 2 செஞ்சோம், அது சொல்லவே இல்லை பாருங்க. குலோப் ஜாமுன் செஞ்சோம், இது செஞ்சோம். குலோப் ஜாமுன் வந்து பார்த்தீங்கன்னா மனம் அவங்க அண்ணி செஞ்சாங்க. இது வந்து ரசகுல்லா வந்து நான் செஞ்சேன். எங்கள் அத்தைக்குள்ள பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையே இது வந்து திட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு செஞ்சீங்க, அவங்களும் ஒரு ஆர்வமாக இருந்தாங்க சாப்பிட்லாம் சொல்லிட்டு. காலையில் வந்து அதில் என்ன சொதப்புலன்னா எண்ணெய் ஆயிடுச்சு. அந்த சிறப்புல எண்ணெய் மாதிரி இருக்குது. அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே வந்து ஏறிடுச்சு. ஆனால் எல்லாமே போல உடஞ்சி ஒரு மாதிரி கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப இதாகிடுச்சு, போட்டு குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்மளது குழையவே இல்லை, கட்டியாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் மனோ நல்லா ஏமாத்திட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக செய்யும். ஏன்னா பாலும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆமாம், நான் சாப்பிட்ருக்கோம், இருந்தால் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் காலை கொதி வச்சுட்டப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்னதுனால தான் நான் நிறுத்திடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொதிக்கும் போது போட்டால் உடஞ்சிரும் வேணாம்னு சொல்லி சொன்னதுனால நிறுத்திட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாதான், ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 ஹவராவது கொதிக்கணும். அது கொதிக்கும் போதே நமக்கு தெரியும் இந்த பால்லாம் வந்து பெருசாகி வர்றது பார்க்கலாம், தெரியுமா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சண்டே போச்சு. இந்த மாதிரி நிறைய சமையல் செய்கிறதுனால என்னவோ தெரியல, அந்த நாள் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல, ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரியான மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வந்து மீட் பண்ணலாம். பாய். டாடா பாய்.